ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிபி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 3 வந்திருக்கு. இதில் சூப்பராக நம்மளுக்கு உண்டான விஷயங்களை கொடுத்தாச்சு. ஏன்னா டாப் 8 வெர்சஸ் அந்த கண்டஸ்டன்ட் 8 அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க. அது என்னது எக்ஸ் கண்டஸ்டன்ட் நாக் அவுட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க. நான் அப்போவே சொல்லியிருந்தேன் இது ஒரு ப்ராங்க் அப்படின்னு. ஏன்னா இங்கே வந்து அவர் அழகாக சொல்லிட்டார், இந்த வாரத்தோட முதல் எவிக்ஷன். ஸோ 2 எவிக்ஷன் இருக்க போது, டபுள் எவிக்ஷன் இருக்க போது. யார் எவிக்ஷன்ற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எவிக்ஷனாக வந்துட்டு சொல்கிறார், இது ஃபஸ்ட்டு எவிக்ஷன்றது டாப் 8குள்ளே மட்டும்தான். இப்போ மற்றவங்கெல்லாம் எதுக்காக வந்திருக்காங்க, ரீவிசிட் அவ்வளோதான் அப்படின்ட்டார். ஸோ அந்த நாக் அவுட் கீக் அவுட் எதுவுமே கிடையாது, சரிங்களா? சும்மா ரீவிசிட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். வந்து சப்போர்ட்டாக இருந்துட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களும் பாவம் நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு உள்ளே வந்து என்னென்னமோ ரகலையை பண்ணிட்டாங்க. சரி, இது தெரிஞ்சிருந்தால் பாவம் அவங்க எதுவுமே பண்ணாமல் இருந்திருப்பாங்க. சாச்சனா ஆர்னவ் இன்னும் ஒரு சில பேர் யோசிச்சிருப்பாங்க, ஐயோ போச்சா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் சேதுபதி போன வாரமும் சொன்னேன், இந்த வாரமும் சொல்கிறேன், இதுக்கப்புறம் வெளியே வர எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். சரி பார்த்துடலாமா யாருன்னு சொல்லிட்டு அந்த கார்டை காமிக்கிறார். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் அப்படி ஷாக்காக பார்க்குறாரு, அஜய்யோ அப்படின்ட்டு. அதனால் விஜய் விஷால் தான் வெளியே போயிடுவார் நீங்கள் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. அவர் ஏன் ஷாக்காக பார்க்குறாருன்னா, அவரோட உயிர் நண்பன் காலையில் நாட்டுக்குத்துன்னு ஒரு பாட்டு போட்டாங்க பாருங்க. அப்போயே நான் சொன்னேன், இந்த ஒட்டி பிரியாமல் இணை பிரியாமல் இருக்கிற தோழர்கள் மேலே தான் கையை வைக்க போகிறாங்க. நான் என்ன நினச்சேன்னா அருண் அண்ட் விஜய் விஷால் நினச்சேன். பட் அதில் வந்துட்டு அருண் ஓகே மாட்டிட்டார். இன்னொன்று தீபக், ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரு பக்கம் வந்து குத்திட்டு இருந்தாங்க. சரி, அவங்க ஏதோ ஒன்று இப்போ பாட்டு இது பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க ஏன் வர போகிறாங்கன்னு நான் டீகோட் பண்ணதில் ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். கடைசியில் பார்த்தா அவங்க 2 பேரும் அமுச்சு விட்டாங்க. என்னையா நடக்குது ஒன்றுமே புரியலையே பாண்டமாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நம்ம விஜய் விஷால். ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம், ஏன்னா அடுத்த வாரம் நீங்கள் வந்துட்டு இன்னும் நிறைய ஃபீல் பண்ண வேண்டியதில் இருக்குது. ஏன்னா அன்ஷிதாவும் தர்ஷிகாவும் உள்ளே வராங்க, சரிங்களா? அவங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் போய் தழுவ உங்களோட நண்பனை போய் பார்த்து அடுத்த விஷயங்களை பாருங்கன்றது தான் என்னோடய கருத்து. ஸோ இன்றைக்கி என்ன சொல்கிறது, மக்களோட ஓட்டுக்கும் சரி, உள்ளே வந்துட்டு உண்மையாக விளையாடணும் அப்படின்னு விளையாண்ட உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் சரி, ஒரு பெரிய ஒரு அன்ஃபேரான விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது என்னோடய கருத்து. இதில் கொடுமை என்னென்னா, அப்பப்போ அருண் வர வந்துட்டு இவங்களை சொல்லிகிட்டே இருப்பார். ஜாக்லின் வந்துட்டு எனக்கு இந்த வீட்டை ரொம்ப பிடிக்கும், அவங்க வந்துட்டு இவ்வளோ விஷயம் முதல்ல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கிச்சனில் வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப பழக்க மாட்டாங்க, இப்போ அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. இப்போ ஜாக்லின் போகும்போதெல்லாம் அதாவது யாராவது போனாங்கன்னா அவங்க இப்போது சில காலமாக பார்த்தீங்கன்னா அவங்க அலறதே கிடையாது. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக அழ போகிறாங்க போல இருக்குது. என்ன ஆக போச்சு தெரியல. ஏன்னா இது பெரிய இடியாக வந்துட்டு விஷாலுக்கு மட்டும் கிடையாது, ஜாக்லினுக்குமே இருக்குன்றதுல மாட்டுக்கிறதே கிடையாது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.